விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று தேர்தல் பிரச்சாரம். தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பு. தமிழகத்தில் சர்வாதிகார ஆட்சிக்கும் குடும்ப ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சென்னையில் நடந்த பிரச்சாரத்தில் ஜி.கே. வாசன் பேச்சு. மீத்தேன் மற்றும் கெயில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கி தமிழகத்திற்கு துரோகம் இழைத்து அதிமுக, திமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும். வைகோ வலியுறுத்தல். வீட்டிற்கு ஒருவரை குடிகாரன் ஆக்கியதுதான் அதிமுக, திமுகவின் சாதனை. தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முத்தரசன் வலியுறுத்தல். தேமுதிக, தமாக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமாக தலைவர் ஜி.கே. வாசன் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி வண்ணாரப்பேட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்ப்போம். இது மக்கள் கூட்டணி, மாற்று கூட்டணி, கூட்டணி ஆட்சியின் கொள்கை கூட்டணி. இது நேர்மை கூட்டணி, தூய்மை கூட்டணி, மாற்றணி போல வேறிங்கு காட்டினி. குடிக்க சுத்தமான தண்ணீர் கூட மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் திராவிட கட்சியினுடைய வேதனையான சாதனை என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த தேர்தல் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல். இந்த தேர்தலிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். தொடர்ந்து அதிமுக, திமுகவினுடைய ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகும் தேர்தல் இந்த தேர்தல். அந்த பணியை செய்ய போகின்ற செயல் வீரர்கள் நம்முடைய கூட்டணியினுடைய செயல் வீரர்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலே இளைஞர்கள், மாணவர்கள், புதிய வாக்காளர்கள் எல்லாம் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு தங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அதிமுகவும் திமுகவும் கருத்து கணிப்பு என்ற பெயரிலே மக்களை ஏமாற்ற நினைக்கிறது, மக்களை குழப்ப நினைக்கிறது. நண்பர்களே, எங்களை பொறுத்தவரையிலே கருத்து கணிப்பு என்பது மக்கள் கணிப்பாக இருக்க வேண்டும். அதுதான் இறுதியாக நல்ல கணிப்பாக இருக்கும். அந்த கணிப்பு 19ஆம் தேதி என்று வாக்குச்சாவடியிலே நீங்கள் போடும் வாக்கிலே தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். அதிமுக ஆளுகின்ற கட்சியாக இருக்கலாம், திமுக ஆண்ட கட்சியாக இருக்கலாம். ஆனால் நாம் ஆளப்போகும் கட்சி என்ற தைரியத்திலே நம்முடைய தொண்டர்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தொகுதியிலே பல்வேறு திட்டங்கள் கிடப்பையிலே இருக்கிறது. ராயபுரத்திலே பெரும்பாலான பகுதியிலே குடிமனை பட்டா வழங்கப்படவில்லை. அரசு மருத்துவ பரிசோதனை கூடம் இங்கே அமைக்க வேண்டும். மீனவர்கள் அதிகம் வாழும் பகுதி இப்பகுதி. மீன்பிடி தடை காலங்களிலே குடும்பத்திற்கு வழங்கப்படும் ரூபாய் 4000 என்பதை மாற்றி ரூபாய் 10,000 எங்களது அரசு வழங்கும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். பகுதி முழுவதும் LED பல்ப் அமைக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மீனவர்கள் அதிகம் இருக்கும் பகுதியிலே சுகாதார மருத்துவமனைகளை கொண்டு வர வேண்டும். மினி பேருந்து வசதி செய்து கொடுக்க வேண்டும். கடற்கரை பகுதியிலே 24 மணி நேரமும் கள்ள மார்க்கெட் மது விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த தொகுதி, இந்த பகுதியை பொறுத்தவரையிலே நம்முடைய வியாபாரிகள், வணிகர்கள் அதிகம் இருக்கும் பகுதி என்பது நான் அறிந்த ஒன்று. எங்களது கூட்டணியும் எங்களது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் என்றைக்குமே தொழிலாளர் சார்ந்த இயக்கம், வணிகர்கள் சார்ந்த இயக்கம் என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். ஆன்லைன் வர்த்தகத்தால் தமிழக வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்படுகிறீர்கள். எனவே ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்யக்கூடிய நல்ல நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம். சில்லறை வியாபாரத்திலே ஆன்லைன் முதலீட்டை தடுத்திட உரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து
ஒரு நல்லாட்சி, கூட்டாட்சி, மக்கள் விரும்பும் ஆட்சி, கேப்டன் தலைமையிலான ஆட்சியை உருவாக்கி சென்னை மாநகராட்சியினுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வோம் என்ற உண்மை நிலையை நாங்கள் கூறுகிறோம். எங்களை பொறுத்தவரையிலே நண்பர்களே, எல்லாம் எங்களுக்கே என்று நாங்கள் கூறவில்லை. அதற்கு பதில் நாங்களே உங்களுக்கு என்றுதான் கூற விரும்புகிறோம். உண்மை நிலையை பேசி நம்பிக்கையின் அடிப்படையிலே வாக்கை வாங்க விரும்புகிறோம். பொய்யான வாக்குறுதிகளை கூற விரும்பவில்லை. மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை எங்கள் ஆட்சி வந்தால் 100% செய்து தருவோம். 50 வருட கால அதிமுக திமுக ஆட்சியிலே இன்னும் அடிப்படை வசதிகள் கூட மக்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே இனிமேல் அவர்கள் ஆளுவதற்கு தகுதியற்றவர்கள் என்ற நிலையை இந்த தேர்தலிலே நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, வெற்றி வேட்பாளர் பிஜு சாட்டோ அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் தென்னந்தோப்பு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ஜி.கே. வாசன் பிரச்சாரம் மேற்கொண்டதை நேரலையில் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் கேப்டன் விஜயகாந்த் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கேப்டன் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் விழுப்புரம் வடக்குக்கு உட்பட்ட செஞ்சி, மயிலம், திண்டிவனம் தனி, வானூர் தனி, விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர் உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து விழுப்புரத்தில் நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இதனையடுத்து காஞ்சி வடக்குக்கு உட்பட்ட செங்கல்பட்டு, மதுராந்தகம், உத்திரமேரூர், காஞ்சி, தாம்பரம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து செங்கல்பட்டில் கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்கிறார். தமிழகத்தில் சர்வாதிகார ஆட்சி, குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட கேப்டன் விஜயகாந்திற்கு ஒருமுறை வாய்ப்பளியுங்கள் என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருவொற்றியூரில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஏ.வி. ஆறுமுகத்தை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் ஜெயலலிதா சர்வாதிகார ஆட்சி நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். இதேபோல் திமுக குடும்ப ஆட்சியை நடத்தி வருவதாக சாடிய அவர் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல கேப்டன் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைவது அவசியம் என்று ஜி.கே. வாசன் தெரிவித்தார். அத்துடன் கேப்டன் ஆட்சியில் திருவொற்றியூரில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்தும் அவர் பட்டியலிட்டார். எங்களது கூட்டணியை பொறுத்தவரையிலே வணிகர் நலன் காக்கும் கூட்டணி, வியாபாரிகள் நலன் காக்கும் கூட்டணி என்பதை நான் முதலிலே தெரிவிக்க விரும்புகிறேன். குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகத்தால் தமிழகத்தினுடைய வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்யக்கூடிய நல்ல நிலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் முடிவாக, நல்ல முடிவாக வியாபாரிகளுக்காக, வணிகர்களுக்காக எடுப்போம் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். சில்லறை வணிகத்திலே அந்நிய முதலீடு தடுக்கப்பட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும் தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். காரணம், 50 வருட கால திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். மீத்தேன் திட்டத்திற்கு கையெழுத்திட்டு தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைத்த திமுகவுக்கும் கெயில் திட்டத்திற்கு அனுமதி அளித்த அதிமுகவுக்கும் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தியுள்ளார். ஆலங்குடி மதிமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய வைகோ, ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் என்று அதிமுக திமுக கூறுவது ஏமாற்று வேலை என குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சினையில் அதிமுக திமுக கட்சிகள் மக்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டதாக புகார் தெரிவித்த வைகோ,
காவிரியில் அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த அதிமுக அரசும் மத்திய அரசும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் மீத்தேன் திட்டத்திற்கு அனுமதி வழங்கி திமுக துரோகம் இழைத்ததாகவும், கெயில் திட்டத்திற்கு அனுமதி அளித்து அதிமுக அரசு தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்ற முயன்றதாகவும் வைகோ அப்போது குற்றம் சாட்டினார். மீத்தேன் கேஸ், சேல் கேஸ் எவனும் உள்ள நுழைய முடியாது. நான் என்ன பேசுறேன் தெரியுமா? லெனினுக்கு தெரியும், நம்மாழ்வாருடைய சிஷ்யருக்கு. எங்க விவசாயத்தை சேர ஆடுகிற முருகன் வீட்டில் தான் கடைசி ஒரு வாரம் நம்மாழ்வார் இருந்தார். நான் என்ன சொன்னேன், நீ இந்த மீத்தேன் ஆபீஸை எடுத்துட்டு போயிட்டு உடச்சு நொறுக்குவோன்னு சொன்னேன். மறுநாள் சாயங்காலம் 5 லாரியில வந்து ஜாமான்களை வச்சு ஆபீஸை காலி பண்ணிட்டு போயிட்டான் தஞ்சாவூர்காரன். இனி சொன்ன, நீ மீறி உள்ள மீத்தேனுக்கு எந்திரம் கொண்டு வா. சர்க்காரே எங்களுக்கு துரோகம் பண்ணுது, போலீஸை நிப்பாட்டுது, மிலிட்டரியே வரட்டும், நாங்க உடைப்போம். முதல் சமட்டி நான் தூக்கிட்டு வருவேன்னு சொன்னேன். இன்னைக்கும் சொல்றேன், நீ மீறி மீத்தேனோ சேலோ உள்ள கொண்டு வந்த எலெக்ஷனை தள்ளியா ஒரு பக்கம், நாங்க லட்சக்கணக்கில் ஆளை திரட்டுவோம். 1000 பேர் போதும், உன்னை உள்ள நுழைய விட மாட்டோம். இதனைத் தொடர்ந்து காரைக்குடி மதிமுக வேட்பாளர் புலவர் செவந்தியப்பனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட வைகோ, தற்போதைய கருத்து கணிப்புகள் திமுகவின் திட்டமிட்ட சதி என்றும், இதற்காக ஸ்டாலின் 150 கோடி ரூபாய் செலவழித்துள்ளதாகவும் புகார் தெரிவித்தார். அதிமுக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் இந்த கூட்டணிக்கு தான் போகுங்கிறது அவங்களுக்கு ரிப்போர்ட் போயிருச்சு. அவங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி அவங்களும் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. என்ன ஜெயலலிதா கொள்ளையடிச்சது தமிழ்நாடு லிமிட்டு, அவங்களுக்கு அகில இந்தியாவில் மந்திரி பதவி கிடைச்சதுனால ஜூரிஸ்டிக்ஷன் பெருசாயிருச்சு அவங்களுக்கு. அதனாலதான் இந்த ஸ்பெக்ட்ரத்துல எல்லாம் அடிக்க முடிஞ்சது. இவ்வளவு பணம் இருக்கு, 10-15 கோடி செலவழிச்சு நமக்கு நாமே பயண திட்டம் போட்டோம், அதை போட்டோம், விளம்பரம் போட்டோம், டிவியில போட்டோம், பேப்பர்ல போட்டோம். இருந்தாலும் ஜனங்கள் இந்த மாற்றம் வேணும் இந்த தடவை நினைக்கிறாங்களே. இதுவரையில் எப்படின்னா, இந்த தடவை அதிமுக சரியில்லைன்னா இதை விட மோசம்தான் முந்தி, இப்ப பரவாயில்ல, இந்த தடவை திமுகவுக்கு ஓட்டு போடுவோம். அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஜனங்கள் வெறுத்து, என்னடியா கண்ட நிலத்தை எல்லாம் புடுங்குறாங்க, பார்த்த நிலத்தை எல்லாம் திமுக காரங்க புடுங்குறாங்க, இதுக்கு இது அங்கேயாவது ஒரு மாஃபியா, சசிகலா மாஃபியா, இங்க மன்னார்குடி மாஃபியா, இங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மாஃபியா இருக்கு, கலைஞர் குடும்பத்துக்குள்ளே 7-8 மாஃபியா இருக்கு அப்படின்னு நினைச்சு கலைஞர் வேண்டாம் என்று அதிமுக ஓட்டு போட்டவங்க அதிமுக ஆட்சி முடியும் போது இந்த தடவை இதை விட பரவாயில்ல அதுக்கு கொடுப்போம் அவங்களுக்கு போட்டாங்க. இதுதான் எம்ஜிஆர் மறைந்த பிறகு இந்த சுத்தி 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 இந்த தேர்தல் இந்த 2 சுத்துக்குள்ளதான் வருது. இதை மீறி போக கூடாது என்று பத்திரிகைகள் எழுதுனாங்க. போகணும்னு, இந்த தமிழ்நாட்டில் இந்த நிலைமை மாறணும்னு ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா பேப்பர்லையும் எழுதுனாங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா திமுக அதிமுக மாறணும்னு. சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்தை ஆதரித்து தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் எல் கே சுதீஷ் உளுந்தூர்பேட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சியை தற்போது பார்ப்போம். முக்கியமாக இந்த உளுந்தூர்பேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் அதிகமா இருக்கீங்க. இந்த பகுதியில பெண்கள் பாத்தீங்கன்னாக்கா திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களோட வேலை பாத்தீங்கன்னா காலைல 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நீங்க போயிட்டு ரேஷன் கடையில போய் நிக்கிறீங்க. காலைல போயிட்டு அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, எண்ணெய் இருக்கா, தோரம் பருப்பு இருக்கா அப்படி கேட்பீங்க. ஆனா எதுவுமே இருக்காது. அதான் தலைவர் சொன்னார், நாங்க வெற்றி பெற்ற உடனே ரேஷன் போர்டு கண்டிப்பாக உங்க வீடு தேடி வரும். எங்க ஆட்சியில கண்டிப்பாக வீடு நீங்க போய் நிக்க வேணாம், வெயில போய் நிக்க வேணாம், நீங்க போய் வெயில போய் நிக்க வேணாம். இது திமுக அதிமுக வெயில நிக்கிறது இல்ல. அதே போல இங்க பாத்தீங்கன்னாக்கா படிச்ச இளைஞர்களும் படிக்காத இளைஞர்களும் அதிகமா இருக்கு இந்த தொகுதியில. அதான் தலைவர்கள் வெற்றி பெற்றவுடனே இந்த தொகுதியில் இருக்கும் சுமார் 10,000 இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கண்டிப்பா தரப்படும். 10,000 இளைஞர்களுக்கு. அதே போல இந்த பகுதியில பாத்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன மாணவர்கள் அதிகமா இருக்கீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக அதிமுக பாத்தீங்கன்னாக்கா 2 கட்சி ஓட்டுக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் பணம் கொடுத்தா 5 வருஷம் நம்மளை ஏமாத்துறாங்க. அதான் தலைவர் சொல்லியிருக்காரு, கேப்டனும் ஒரே மாதிரிதான், அண்ணன் திருமாவளவனும் ஒரே மாதிரிதான். நீ 2 பேர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய வெற்றி பெற்ற உடனே அனைத்து பகுதிகளிலும் மாணவர்களுக்கு கல்வி கண்டிப்பா தரப்படும். அதே போல இந்த உளுந்தூர்பேட்டில பாத்தீங்கன்னாக்கா தலைவர் வெற்றி பெற்றால் இந்த உளுந்தூர்பேட்டில அரசு கலை கல்லூரி இலவசமாக நம்ம உளுந்தூர்பேட்டில மக்கள் படிக்கலாம். அந்த அளவுக்கு அரசு கலை கல்லூரி கண்டிப்பாக தரப்படும் இந்த நம்முடைய ஆட்சியில. அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில தண்ணீர் குடி தண்ணீர் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம தலைவர் வெற்றி பெற்றோன்னு ஒரு தெருவுக்கு 2 குழாய் கண்டிப்பாக போடப்படும். அதே போல இந்த பகுதியில பாத்தீங்கன்னாக்கா பஸ் வசதியே கிடையாது, டவுன் பஸ்ஸே கிடையாது. நாங்க வெற்றி பெற்றால் 3 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இப்படி போகும்.
3 மணி பஸ் கண்டிப்பாக வரும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களுடைய பொன்னான வாக்குகளை முரசுக்கு தாருங்கள் கேட்டுக்கொண்டு இந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா சிறப்பான வரவேற்பு கொடுத்தீங்க. அடுத்த முறை நாங்க கேப்டன் வெற்றி பெற்றால் ஒரு வீட்டுக்கு நன்றி சொல்ல வருவேன். அப்போ உங்களுடைய குறைகளை எது வந்தா கொடுங்க. இப்ப குறை கொடுத்துருக்காங்க, தண்ணி வரல, ரோடு சரியில்லை, அது எல்லாம் நான் சொல்லிட்டு நானு இதெல்லாம் இந்த பகுதியில எல்லா கிராமத்திலும் இருக்கு. தண்ணி பிரச்சனை, ரோடு, பஸ் பிரச்சனை எல்லாமே இருக்கு. கண்டிப்பாக வெற்றி பெற்று ஒரு வீட்டுக்கும் நன்றி சொல்ல வரேன். அப்ப நீங்க மனு கொடுங்க. மனு கொடுத்தாக்க வெற்றி பெற்ற உடனே கோயில் தான் சொல்லிட்டாங்க, அதை சொன்னாங்க. அது இது தேர்தல் நேரத்தில் சொல்லக்கூடாது, தப்பு. அது நம்ம ஓட்டுக்கு சொல்ற மாதிரி தெரியாது. பொதுவான விஷயம்னா கண்டிப்பா செய்யலாம். நாங்க ஜெயிச்சுட்டு கண்டிப்பா வரும்போது சொல்லுங்க. எனக்கு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. முரசு சொல்லுங்க, முரசு கேப்பா சரவணா எட்டும் அரசே முரசே முரசே கொட்டும் முரசே அரசே அரசே எட்டும் அரசே. தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் எல்.கே. சுதீஷ் பிரச்சாரம் மேற்கொண்டதை நேரலையில் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். வீட்டுக்கு ஒருவரை குடிகாரன் ஆக்கியதுதான் அதிமுக திமுகவின் சாதனை என்று தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஏழுமலையை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு வேலை வழங்கும் நிலை உருவாகியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து விருகம்பாக்கம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த திருமாவளவன் அதிமுக திமுக கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ளாத நிலையில் நாம் ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி ஆட்சிதான் என்று ஒப்புக்கொண்ட ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் என்று புகழாரம் சூட்டினார். ஆட்சி முறை உதர வேண்டும், கூட்டணி ஆட்சி முறை வர வேண்டும். இது அடிப்படையிலே கொள்கை அடிப்படையிலான ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தை தான் நம்முடைய கட்சி, நம்முடைய கூட்டணி முன்மொழிந்திருக்கிறது. இந்த மாற்றம் நிகழ்வதற்கு, இதை முன்னெடுத்து செல்வதற்கு, இதை வழிநடத்துவதற்கு கேப்டன் விஜயகாந்த் முதல்வராக வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் முதல்வரானால் கூட்டணி ஆட்சி மலரும். இந்த முடிவை அவர் எடுத்தார். ஏன் எடுத்தார்? உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டையும் பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறையினால் தான் நம்மோடு அவர் கை கொடுத்திருக்கிறார். எனவேதான் தியாகராய நகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் குமாரை ஆதரித்து கே நகர், அசோக் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொல் திருமாவளவன் பிரச்சாரம் செய்தார். இதேபோல் சென்னை திருவல்லிக்கேணி தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேட்டை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் ஆளும் அதிமுக ஆட்சியில் ஆயா வேலை முதல் பேராசிரியர் வேலை வரை லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலை உள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் வீட்டிற்கு ஒருவரை குடிகாரன் ஆக்கியதுதான் அதிமுக திமுகவின் சாதனை என்று விமர்சித்த தொல் திருமாவளவன் காலில் விழும் அடிமை கலாச்சாரத்தை ஒழிக்க கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்று தெரிவித்தார். சாராய கடைகளை இன்றைக்கு மூடுவோம் என்று சொல்லுகிறார்கள். இவர்களால் எப்படி மூட முடியும்? சாராய கடைகளுக்கு சாராயம் சப்ளை செய்வது யார்? குப்பரா, முனியசாமியா, யாரோ எவனோ சராசரி ஆளா? அரசாங்கத்தினுடைய சாராய கடைகளுக்கு சாராயம் விற்பனை செய்வது, சப்ளை செய்வது மிடாஸ் கம்பெனி. யாருடையது? அந்த கம்பெனிக்கு யார் ஓனர்? அந்த சாராய ஆலைகளுடைய அதிபர் யார்? ஆக சாராய ஆலைகளை நடத்துகிறவர்கள் எப்படி சாராய கடைகளை மூடுவார்கள்? சாராய கடைகளை மூடினால் சாராய ஆலைகளை மூட வேண்டி வரும். அதற்கு விட்டுக் கொடுப்பார்களா? எவன் குடும்பம் அழிந்தால் என்ன, எவன் குடி கெட்டால் என்ன, எவன் பிள்ளை தெருவிலே புழுதியை புரட்டால் என்ன, எவனுடைய பெண்கு தாலி அறுத்தால் என்ன, தன்னுடைய கம்பெனியில் உற்பத்தியாகும் சாராயம் விற்றாக வேண்டும். அதற்கு சாராய கடைகளில் இந்த சாராயத்தை விநியோகம் செய்தாக வேண்டும். இப்படிப்பட்ட சாராய ஆலைகளை நடத்துகிறவர்களா எப்படி சாராய கடைகளை ஒழிக்க முடியும்? மதுவை ஒழிக்க முடியும்? மது கலாச்சாரம் இன்றைக்கு பொது கலாச்சாரமாக மாறி இருக்கிறது. இளைஞர்கள், துடிப்பான இளைஞர்கள் இன்றைக்கு துவண்டு போய் கிடக்கிறார்கள்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சி. தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்தை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சியை தற்போது பார்ப்போம். சும்மா ஓட்டுக்கு காசு தரோம், இலவசத்தை கொடுக்குறோம் சொல்லியே ஏமாத்தி இன்னைக்கு நாட்டையே வறுமை கொண்டு போயிட்டாங்க. அதனால மேலும் மேலும் அவங்களை நம்பி ஏமாறாம மாற்றம் வேண்டும் என்று சிந்திச்சு நீங்கள் அனைவருமே வாய்ப்பு தரணும் கேட்டுக்கிறேன். வெற்றியை தருவீங்களா? முரசு மாபெரும் வெற்றி பெற செய்வீங்களா? தமிழ்நாட்டிலேயே உளுந்தூர்பேட்டை தான் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அப்படின்ற ஒரு வரலாறை நீங்க எல்லாரும் உருவாக்கணும். அந்த வெற்றி உங்க வெற்றி. நீங்க போடுற ஒரு ஓட்டுமே உங்கள் வெற்றி, முதலமைச்சர் வெற்றி, அதே போல இந்த தொகுதியின் முன்னேற்றம் என்று நினைச்சு நீங்க வாய்ப்பு தரணும்னு கேட்டுக்கிட்டு இங்க என்னை வரவேற்க வந்திருக்கிற எல்லாருக்கும் பணிவான நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நமது முரசு வெற்றி முரசாக ஒலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டதை நேரலையில் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். 50 ஆண்டுகளில் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் செய்யாததை அடுத்த 5 ஆண்டுகளில் கேப்டன் விஜயகாந்த் செய்வார் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். உளுந்தூர்பேட்டையில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் மேற்கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கேப்டன் வெற்றி பெற்றால் உளுந்தூர்பேட்டையில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் அரசு பேருந்து இயக்கப்படும் என்றார். இங்குள்ள அதிமுக எம்எல்ஏ குமரகுரு சாலை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கேப்டன் தலைமையில் ஆட்சி மலர்ந்தால் சாலை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என உறுதியளித்தார். இதேபோல் முதியவர்களுக்கு ஓய்வூதியம், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, விவசாயத்திற்கு முன்னுரிமை என்று பல்வேறு வாக்குறுதிகளை அவர் அளித்தார். ஏடிஎம்கே சேர்ந்தவங்க தான் இங்க எம்எல்ஏ இருந்திருக்காரு குமரகுரு 2 வாட்டி. அதுக்கு முன்னாடி திமுக இருந்திருக்கு. ஆனா 15-20 வருஷமா ரோடே போடல அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரியுது. எந்த ஊருக்குள்ள போனாலும் ரோடே இல்ல, வெறும் குண்டு குழி மண்ணு தான் இருக்குது, வேற ரோடே இல்ல. முதல் வேலையே நம்ம வந்த உடனே உளுந்தூர்பேட்டை தொகுதி முழுக்க எல்லா இடத்துலயும் நல்ல ரோடு போட போறோம். ஃபர்ஸ்ட் வேலை நம்மளுக்கு அதுதான். அதே போல எந்தெந்த கிராமத்துக்கெல்லாம் பஸ் வசதி இல்லையோ எல்லா கிராமத்துக்கும் பஸ்ஸை கொண்டு வர போறோம். அது மட்டும் இல்ல, ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போற நேரம், ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வர்ற நேரம், அது மட்டும் இல்லாம ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கடி பஸ் வசதி, மினி பஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லா கிராமத்துக்குள்ளயும் போயிட்டு வர்ற மாதிரிக்கு பஸ் வசதியை உறுதியாக நாம ஜெயிச்சவுடன் அமைத்து தரப்போகிறோம். அதே போல இங்க பள்ளி குழந்தைங்களுக்கு கூடுதலான பஸ் வசதி செய்ய போறோம். ரேஷன் கார்டு நிறைய பேருக்கு இந்த தொகுதியில இல்ல. அதனால யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இல்லையோ, வெற்றி பெற்று வந்த உடனே யாருக்கெல்லாம் இல்லையோ எல்லாருக்கும் உறுதியாக ரேஷன் கார்டு வழங்கப்படும். அதிமுக தேர்தல் அறிக்கை குறித்து கடுமையாக விமர்சித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஏற்கனவே ஜெயலலிதா அளித்த தரமற்ற இலவச பொருட்களால் மக்களின் வரிப்பணம் 40,000 கோடி ரூபாய் வீணானதாக குற்றம் சாட்டினார். இனிமேல் இலவசங்களுக்காக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். செல்போன் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. யார்கிட்ட செல்போன் இல்லை? இப்ப இப்படியே நான் பார்த்தா எல்லாரும் என்ன செல்போன்ல தான் படம் பிடிக்கிறீங்க. எல்லார்கிட்டயும் இருக்கு செல்போனு. செல்போன் இல்லாத ஆளே கிடையாது தமிழ்நாடுல. இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடுல தான் அதிகமாக செல்போன் யூஸ் பண்றதா ஒரு புள்ளி விவரம் கூட சொல்லுது. சரிங்களா? அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே இன்னைக்கு செல்போன் இருக்கு. சோ இது மாதிரி பொய்யான வாக்குறுதி, மக்களுக்கு பயனே இல்லாத வாக்குறுதிகளை ஜெயலலிதா சொல்லி சொல்லி மக்களையும் ஏமாற்றி நாட்டையும் ஏமாத்திட்டாங்க. மிக்சி ஃபேன் கிரைண்டர் கொடுக்குறேன்னாங்களே, ஏதாவது அதனால ஒரு சின்ன பலன் இருக்கா? சிந்திச்சு பாருங்க. நான் தமிழ்நாடு முழுக்க போறேன், உளுந்தூர்பேட்டைக்கு மட்டும் வரல. இங்க 5 நாள் இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க நான் பிரயாணம் முடிச்சுட்டு வந்துட்டேன். எந்த ஊருக்குள்ள போனாலும் மக்கள் சொல்றது, மிக்சி ஃபேன் கிரைண்டர்லாம் காயிலாங்கடையில குப்பை மாதிரி கிடக்குது, காயில் கட்ட சொல்லி எடுத்துன்னு போய் கொடுத்தா 800 ரூபாய் கேட்குறாங்க காயில் கட்டுறதுக்கு மட்டும். போட்டு 2 நாள் தான் ஓடிச்சு, அதுக்குள்ள தானா ஆஃப் ஆயிடுச்சு, போக வந்துருச்சு. இதனால நம்மளுக்கு எத்தனாயிரம் கோடி லாஸ் தெரியுமா? நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம்
5 வாட்டி கலைஞர் முதலமைச்சர் ஆனார். 6வது வாட்டி வந்து மட்டும் என்ன புதுசா பண்ண போறாரு? ஒண்ணும் கிடையாது. ஜெயலலிதா 3 வாட்டி முதலமைச்சர் ஆனாங்க, ஒன்னும் செய்யல. இந்த வாட்டி வந்து மட்டும் என்ன பண்ண போறாங்க? அதனாலதான் சொல்ற, சிந்திங்க நீங்க. நமக்கு தேவை மாற்றம். 50 வருஷம் இவங்க 2 பேருக்கே போட்டு பார்த்துட்டோம், ஒண்ணுமே இல்ல. ஒரு வாட்டி கேப்டனை நம்பி நாம ஓட்டு போடுவோம். 50 ஆண்டு காலம் வளராத வளர்ச்சியை 5 வருஷத்துல நம்மால இந்த தமிழ்நாடை முன்னேற்ற முடியும் என்கின்ற வாக்குறுதியை உங்க எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவர்களது பட்டியலை பகிரங்கமாக வெளியிடப்படும் என்று முத்தரசன் எச்சரித்துள்ளார். சோழவந்தான் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் பாண்டியம்மாளை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முத்தரசன் வரும் சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் தலைமையிலான அணி வெற்றி பெற்று ஊழலற்ற ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபட தெரிவித்தார். சில தொலைக்காட்சிகள் மற்றும் நாளிதழ்கள் பணத்தை பெற்றுக் கொண்டு கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் கருத்து திணிப்புகளை நடத்தி வருவதாகவும் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு நேர்மையான ஆட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட வேண்டும். மது இல்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட வேண்டும். திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக ஒரு ஆட்சி ஏற்பட வேண்டும். அந்த முறையில் தான் இந்த அணி களத்தில் இருக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் தலைவராக இருக்கிறாரு, அவர் கட்சி நடத்துறாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு. அவர் யாருக்காவது லஞ்சம் வாங்கினார் யாராவது சொல்ல முடியுமா? ஊழல் செய்தார் என்று யாராவது சொல்ல முடியுமா? தான் நடித்த 150 படங்களில் கிடைத்த வருமானத்துக்கு தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்தை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சியை தற்போது பார்ப்போம். எம்எல்ஏ தொகுதி மட்டும் கிடையாது, முதலமைச்சராக போய் இன்னைக்கு முதலமைச்சர் தொகுதியாக தமிழ்நாட்டிலேயே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக மாறப்போகிற ஒரு தொகுதி. அதனால வெற்றி பெற்று வந்தவுடனே இதுக்கு நாம முதல் முக்கியத்துவம் தரப்போகிறோம். இங்க வெள்ளையூர் காலனியில மக்களுக்கு நாங்க கொடுக்கிற முதல் வாக்குறுதி என்னன்னு நீங்க நல்லா கவனமா கேட்டுக்கங்க. பல வருஷமாக இந்த உளுந்தூர்பேட்டை வந்து திமுக அதிமுகவுக்கு தான் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க இது வரைக்கும். ஆனா இன்னைக்கு நான் வந்து 3 நாளா ஒரு 70-80 கிராமத்துக்கு நேரடியா போயிட்டு வந்துட்டேன். எந்த ஒரு அடிப்படை வசதி கூட எந்த கிராமத்திலும் இல்லை, எனக்கு பார்த்தா தெளிவா தெரியும். அந்த வகையில நம்ம ஊருக்கு முதல் வேலையே உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர், நல்ல பஸ் வசதி, சிமெண்ட் சாலைகள் உறுதியாக நமது தொகுதிக்கும் இங்க வெள்ளையூர் காலனிக்கு அமைச்சு தரப்படும். இங்க ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செயல்படாம இருக்கு. அதனால அந்த ஆஸ்பத்திரிய நல்லபடியாக சீரமைச்சு மருந்து மாத்திரையோட டாக்டர் நர்ஸோட உங்களுக்கு 24 மணி நேரமும் சேவை செய்யக்கூடிய அளவு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கிறத நாம தரம் உயர்த்துவோம் என்ற வாக்குறுதியை தர, படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு ஆட்சி. அதே போல காலை நேரத்திலையும் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் நாம குழந்தைங்களுக்கு இலவசமாக நல்ல சத்தான உணவு அனைத்து கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் நாம போட போறோம். அதே போல லஞ்ச ஊழல் இல்லாத உங்களுக்கு நல்ல ஆட்சி. பெண்கள் அதிகமா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தர போறோம். உங்க ஊர்ல இருந்து நீங்க வேலை வாய்ப்பை நிச்சயமாக வீட்டுல இருந்தே சரிக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய நம்ம திட்டங்கள் வச்சிருக்கோம். அதுல 1-2 சொல்றேன். இப்ப அழகு நிலையங்கள், எக்ஸசைஸ், அது மாதிரி இந்த தையல் மிஷின் வாங்கி தர்றது, இயற்கை உரங்கள் தயாரிப்பது, சுய உதவி பெண்கள் குழு மூலமாக பல ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சு அதை விற்பனை பண்றது என்று ஒரு 1000கணக்கான திட்டம் நம்ம வச்சிருக்கோம். வெற்றி பெற்று வந்தவுடனே பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்துவோம். அதே போல படிச்ச மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு, படிக்காதவங்களுக்கு பஸ் டிரைவர், அது போல நிச்சயமாக அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து இந்த தொகுதியை முன்னேற்றுவோம் என்று உங்க எல்லோருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால சிந்திச்சு நீங்க வாய்ப்பு தாங்க. யாராவது ஓட்டுக்கு காசு கொடுக்கிறேன், இலவசத்தை கொடுக்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்காக மாறி ஓட்டு போட்டுறாதீங்க. அதான் நான் மறுபடியும் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்கறது. இந்த ஒரு விஷயத்துலதான் உங்களை எல்லாம் ஈஸியா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. யாரு? திமுகவும் அதிமுகவும். ஒரு ஓட்டுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு செலவுக்கு எத்தனை நாளைக்கு அது வரும்?
2 நாள் இல்ல 3 நாள். அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? அப்புறம் எங்களுக்கு ரோடு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, கரண்ட் இல்ல, இப்படியே நம்ம வருஷம் பூரா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, அவங்க கிட்ட போய் கேட்டா, அதான் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு இல்ல, அப்புறம் எதுக்கு வந்து கேட்குற, வேலை முடிஞ்சு போயிட்டே இருந்து சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி செஞ்சு செஞ்சுதான் தமிழ்நாடும் முன்னேறல, நம்ம மக்களும் முன்னேறல, நம்ம தொகுதிகளும் முன்னேறாமையே போயிருச்சு. உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறது அதான், மிக்சி ஃபேன் கிரைண்டர் கொடுக்குறேன் நாங்க, யாருக்காவது அதனால தரம் உயர்ந்துச்சா? வாழ்க்கையில எதுவுமே இல்லை. டிவி கொடுத்தேன் நாங்க, அதனால ஏதாவது நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சா? ஒன்றும் இல்லை. எல்லா துறையிலுமே இன்னைக்கு லஞ்சம், ஊழல். இன்னைக்கு படிக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் நீங்க கடன் வாங்க வேண்டி இருக்கு. நம்ம ஜெயிச்சு வந்த உடனே கல்வி கடன் முற்றிலும் ரத்து செய்யப்படும் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் எல்லோருக்கும் சொல்றேன். அதே போல எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலும் உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும். அதே போல இங்க லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி. நதிகளை இணைக்க போறோம். ஒரு டன்னு கரும்புக்கு நாம 2500 இல்ல 3500 ரூபாய் கேப்டன் ஆட்சி வந்தவுடன் உறுதியாக அனைவருக்கும் தரப்போகிறோம் என்கின்ற வாக்குறுதிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதனால சிந்திச்சு நீங்கள் அனைவரும் வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெற்றியை தருவீர்களா? ஓட்டுக்காக மாறி யாராவது ஓட்டு காசு கொடுத்தா மாறி போட்டுற மாட்டீங்களா? அததான் மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து இங்க உங்களுக்காக வந்து நிக்கிறாரு கேப்டன், சரிங்களா? அதான் எல்லாரும் கேட்டாங்க என்கிட்ட, பத்திரிகைக்காரங்க எல்லாம், தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் கேப்டன் நிக்கலாம், இன்னைக்கு எந்த ஊர்ல வேணாலும் நின்று ஜெயிக்கலாம். ஆனா அவருடைய எண்ணம் இந்த முறை உளுந்தூர்பேட்டை மக்களுக்கு சேவை செய்யணும், இந்த தொகுதியை முன்னேற்றணும் அப்படின்னு இந்த வாட்டி தெளிவா அவர் முடிவெடுத்திருக்காரு. அவருக்கு நீங்க உறுதுணையாக இருந்து முரசு சின்னத்துல மாபெரும் வெற்றியை தந்து தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் உளுந்தூர்பேட்டையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முரசு வெற்றி அப்படிங்கிற வெற்றி செய்தியை நீங்க எல்லோரும் அவருக்கு வாங்கி தரணும். நிச்சயமாக ஜெயிச்சு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் முன்னிருந்து நிறைவேற்றுவோம் என்று உங்க எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால அனைவரும் முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள், வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்க இங்க வந்திருக்கும் தாய் குலங்கள் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுத்ததால் நாங்க முன்னாடி இருந்து செய்வோம். ஏன்னா துளசி கூட வாசம் மாறும், உங்கள் அண்ணன் தவசி வார்த்தை மாறியதாக சரித்திரம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு கேப்டனும் வர்றாரு உங்களை எல்லாரையும் பார்க்கறதுக்கு தெரிவித்துக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து